இன்றைக்கி பூண்டு குழம்பு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாகிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து உலக்கி தண்ணி வச்சுட்டேன். ரெண்டாவது ஒரு மண்சட்டி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு கப் நிறையா அந்த குட்டி குட்டி பூண்டு இருக்கும் இல்லையா, வெள்ளை பூண்டு, அதை வந்து உரிச்சு போட்டுக்கிட்டேன். மலை பூண்டு பெரிய பூண்டு இல்லை, இது இந்த சின்ன பல்லு பூண்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பேர் தெரியல, ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும். அந்த பூண்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நல்லா செவந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன். அது கலர் மாறினதுக்கு அப்புறமேட்டுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 4 தக்காளியை அரைச்சி இது கூட வந்து சேர்த்திட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும். இதுக்குள்ளே வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி கழுவி அதில் போட்டாச்சு. இந்த பக்கம் ஓரளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்திட்டு ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இதுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே இது செய்யும் போதே வந்து ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் லெமன் இருந்துச்சு, அது கொஞ்சம் சப்ஜா அதை போட்டு அதை குடிச்சிட்டு கடையில் வந்து பாவக்காய் வத்தல் வாங்கி சாப்பிட்டேன். அது செம்ம சூப்பராக இருந்தது. பாவக்காய் சிப்ஸு ஒரு பேக்கரியில் சாப்பிட்டோமா, அதே மாதிரி செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் அது எப்படி செய்யுதுன்னு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, 1 கிலோ பாவக்காய் வாங்கிட்டு வந்து அதை சும்மா கட் பண்ணிவிட்டு எதுவுமே தடவாமல் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அது கொஞ்சம் நம்ம இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அரிசி மாவு, கடலை மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாவக்காய் வத்தலை வந்து லைட்டாக வந்து பெரட்டி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அப்பளமும் வந்து பொரிச்சுக்கிட்டேன். அப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் பொரித்து வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும். சூப்பராக வந்து இருந்துச்சு. கடையில் சாப்பிட்ட டேஸ்ட் இல்லை, பட் ஓகே, இது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. சைட் பை சைடு வந்து பூண்டு குழம்பும் வந்து நல்லா கிளறி விட்டேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இறக்கிடலாம். இது பூண்டு தொக்கு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 20 டேஸ் வந்து வச்சு சாப்பிட்லாம். நான் அப்படி தான் வச்சு சாப்பிட்டேன், அதனால தான் வந்து சொல்கிறேன். இது கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ நம்ம வந்து அப்பளம் பாவக்காய் பொரிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பேபி பொட்டேட்டோ வாங்கி செஞ்சிருந்தேன்னா அதில் ஒரு 4 நாள் மட்டும் மீதி இருந்துச்சு. அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு அதை அப்படியே ஸ்லோ குக் பண்ணி எடுத்தோம். செம்ம சூப்பராக வந்து இருந்தது. மதியானம் லஞ்சுக்கு சூடாக சாப்பாடு, அப்புறமேட்டுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் அப்பளம், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பொரிச்ச ஹோம்மேடு பாவக்காய் சிப்ஸு, இது கூட வந்து பூண்டு தொக்கு செம்ம சூப்பராக வந்து இருக்கும். கொஞ்சமாக தயிர் வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.